ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அறமாற்றுவோம் சேனல் வந்து இப்போ ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. கடந்த ஒரு 3 மாதங்களாக நம்ம பல விஷயம் வந்து விவாதிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா உங்கள் கூட பேசுகிறதுக்கே எனக்கு இந்த யூடியூப் தளம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈகோ. என்னடா இந்த ஈகோ அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்லுவோம், எனக்கெல்லாம் ஈகோ கிடையாதுப்பா, நான்லாம் ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருப்பேன், நான் எதையும் கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த ஈகோ அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டி, இந்த நான்கிற ஐடென்டிட்டி குழந்தை பருவத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பேச ஆரம்பிக்கும்போது ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காட்டும்போது, என்னுடைய பொருள் என்னுடைய அம்மா, ஏன் விளையாட்டு ஜாமான், எனக்கு இது வேணும் அப்படிங்கும்போது எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன் அப்படி அழுகையில், கோபத்தில், விட்டு எறிகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஈகோ வருது. ஆனால் நாளடைவில் நம்மளுடைய வாழ்வியல் சூழல் என்ன பண்ணுது, நம்மளுடைய ஈகோவுக்கு தீனி போடுது. எப்படி கம்பேர் பண்ணுறோம்ல. ஸோ நான் பல டைமில் என் பொண்ணை வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது சின்ன விஷயங்களுக்கு தான் கம்பேர் பண்ணுவேன். அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா வெயிட்டாக போட்டு இருக்கிறாங்க, நீ ஏன் லீனாக இருக்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பேரிசன் தான். பட் இது கூட ஒரு பெரிய ஈகோவை வந்து க்ரியேட் பண்ணுது அந்த குழந்தைங்க கிட்ட. ஸோ இந்த கம்பேரிசன் என்ன பண்ணுது, நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது. இது நான் அப்படி தான் இருப்பேன், நான் சாப்பிடுவேன், என்னை போய் திட்டாங்க, என்ன இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, என்ன எப்படி சொல்லலாம். இது பெரியவங்கள் ஆகும்போது ஒரு பொது வெளியில் அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு கூட்டத்தில், ஒரு சபையில் அவங்களுடைய வார்த்தை எடுபடணும்னு நினைக்கிறோம். இப்படித்தான் ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. அதுவே வீட்டுக்குள்ளே ஒரு ஆண், நான் தான் அதிகாரம் மிக்கவன், நான் சொல்கிறது தான் எடுபடணும், ஸோ நான் வெளியில் போயிட்டு வரேன், இங்கே எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும், ஸோ நான் வந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் கொட்டுவேன், இது எனக்கு ஸ்ட்ரெஸ் டஸ்ட்பின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த அதிகாரங்களை அந்த பெண்களின் மேலே செலுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதே ஈகோவை வந்துட்டு கீழே, நான் ஒன்றுக்குமே லாயக்கில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, அழுகிறது, கோபப்படுறது, என்னை யாரும் கண்டுக்கலை, நான் வந்து எதுக்குமே பயனில்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லைன் ஈகோ. ஈகோங்கிறது வந்து தன்னை உயர்வாக நினைக்கிறது அப்படின்னு பல நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் ஈகோங்கிறது உயர்வாக நினைக்கிறது மட்டும் இல்லை, தன்னை ரொம்ப கீழே தாழ்வாக குறைச்சி மதிப்பிடுறது கூட வந்து ஈகோ தான். அந்த ஈகோ பர்ஸ்ட் ஆகும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, வெடித்து சிதறது, அவங்களுடைய பவரை காமிக்கிறது, அதிகாரத்தை உறுதிப்படுத்துறது. அப்படி சில நேரங்களில் சிலர் நான் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டுன்னு நினச்சி மனநோய்க்கு தள்ளப்படுறதும், தற்கொலைக்கு தூண்டப்படுறதும் அந்த நான் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை தேடி தான். அடையாளத்தை அடைய நினைக்கும்போது அதிகாரத்தையும், அடையாளம் இல்லை என நினைக்கும்போது தற்கொலையையும், இல்லை இன்னொருத்தரை அழிக்கிற ஒரு முடிவையும் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த நான்கிற பிம்பம், எனக்கு, எனது அமைப்பு, எனது கருத்து, எனது கலாச்சாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது இன்னொருத்தரை சீண்டி பார்க்குறது, இன்னொருத்தரை வந்து காயப்படுத்துறது, இன்னொருத்தரை அவமானப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால அந்த பெருமைப்படுத்தப்படுறதுனாலையோ, இல்லை சிறுமைப்படுத்தப்படுறதுனாலையோ, இன்னொருத்தரை அவமானப்படுத்துறதுனாலையோ நம்ம வெற்றி அடைகிறோமா? இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்தா உண்மையிலே அதனால் நம்ம எந்த வெற்றியும் அடையலை. அப்புறம் தனியாக உட்காந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக, ரொம்ப பலவீனமாக, இல்லைன்னா எதையோ இழந்துட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு இந்த ஈகோ? இந்த ஈகோவை நம்மளால் அடையாளம் காட்ட முடிஞ்சால் போதும். அவேர்னஸ் சொல்கிறாங்க. அதாவது நம்மளே நம்மளை கண்டுபிடிக்க முடிஞ்சால் சிறப்பு, நம்ம அதிலேருந்து வெளியே வந்துடுவோம். சொல்கிறாங்க, ரொம்பவும் பணிவாக இருக்கிறது, ரொம்பவும் தாழ்ந்து போகிறது கூட ஒரு ஈகோ தான். ஏன்னா எல்லோரும் ஐயோ எப்படி தன்மையாக இருக்காங்க, எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கூட ஒரு ஈகோ தான். மற்றவங்க நம்மளை எப்படி அடையாளம் காட்டணும்,
அப்படின்னு தான். ஸோ நம்ம எண்ணத்தில் சரியாக இருந்தால் போதும். யார் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. சில நேரங்களில் இந்த யூடியூப்பில் இதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் கமெண்ட் எத்தனை அப்படின்னு பார்க்குறது கூட என்னோடய ஈகோ தான். இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்து எப்படி இப்படி போட போச்சு அப்படின்னு சொல்கிறது கூட ஈகோ தான். ஸோ ஏன் திரும்ப திரும்ப அந்த ஈகோவுக்கு பல்வேறு காரணங்கள், உதாரணங்கள் உங்களுக்கு வகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அடையாளம் நம்ம காணணும் தினசரி வாழ்க்கையில். அந்த ஈகோவை துடை தெரிஞ்சோம்னா, அதை விட்டு ஒழிச்சோம்னா, நமக்கு ரொம்ப பேர் நண்பர்கள், மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அருமையாக இருக்கும். நான் என்னோடய ஈகோவை கண்டறிகிற பயணத்தில் ட்ராவலை ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள்? தேங்க்யூ. மீண்டும் ஒரு நாள் சந்திக்கலாம். அறமாற்றுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.